மழை வேற இப்போ பெய்யுது. வாழ்க்கையில் நம்ம மாறணுன்னா பெரிய விஷயங்கள் நம்ம கூட நடக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை ரொம்ப மாற்றி விடும். அதே மாதிரி இது என்னோட ஒரு கதை. என்ன ஒரு பிரச்சனை? கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கக்கூடாது அவனுக்கு? இது பண்ணு அது பண்ணு இது பண்ணு அது பண்ணு. இப்போதானே எல்லா வேலையும் முடிச்சிச்சு. எனக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விட. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. எங்கேருந்து போகிறேன்? பேசுதியா? பேக், ஃபோன், காசு. ஃபோன், பேக், காசு யாரும் எடுத்துன்னு போயிட்டாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியாது. வேற யாரும் இல்லை. சாரி. அன்றைக்கி வீட்டில் நடந்த பிரச்சனையால் எனக்கு கவனம் இல்லை. நான் அந்த நிமிஷம் யாரை பற்றியோ யோசிக்கலை. என்னை பற்றி மட்டும்தான் யோசித்தேன். போயிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த உலகத்தில் மௌனம் ஒரு எவ்வளோ பெரிய எதிரியாக இருக்கலாம் ஒருத்தனுக்கு சொல்லி. நான் பார்த்தது ஒரு பறவை தான். ஆனால் அந்த பறவை பார்த்து எனக்கு பறவை கவலை வரல. எனக்கு வேறு ஏதோ ஞாபகம் வந்துச்சு. அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது நான் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேனோ. என்னாச்சு? ஹெல்ப் கேட்டு என்ன பண்ண பார்த்தாங்க? அச்சிட்ட
அப்புறம் வீடு எங்க? ஆ வீடு ஹோம். ஹோம். எழுதி காட்டுங்கள. ஓ இங்கதான் காக்பத்தர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்கு அந்த பொண்ணை நான் அவளோட வீட்டில் விட்டேனோ அன்றைக்கி தான் நான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என்னோட அந்த கவனம் இல்லாத நிலைமை, அந்த கோபமான நிலைமையால் அவளை கண்டுக்காமல் நான் விட்டு போனேன். அந்த மாதிரி நேரத்தில் என்னால் மட்டும் அந்த பொண்ணோட உயிருக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா என் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துருக்க மாட்டேன், நிம்மதியாக வாழ்ந்துருக்க மாட்டேன். நல்ல வேளை அவளுக்கு நிறைய தைரியம் வந்துச்சு, அவள் போராடி வந்தாள். இன்றைக்கும் அந்த நாள் யோசிச்சா எனக்கு ஒரே விஷயம்தான் புரியுது. ஒரு மௌனத்தை வச்சு ஒரு வார்த்தை சொல்லாமா அந்த பொண்ணை நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு போயிட்டா. அன்றைக்கி தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. மௌனம்ல கூட சத்தமான குரல் இருக்கு.